இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எங்களது அருமை தலைவர், தேசிய யாதவ மகாசபையின் தலைவர் ஐயா தேவநாதன் அவர்களே, மற்றும் இந்த அடையாள ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்து துவக்கி வைத்துவிட்டு சென்றிருக்கும் யாதவ மகாசபையின் தலைவர் பெரியவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த உண்ணாவிரத பந்தலில் அமர்ந்திருக்கும் ஐயா மலேசியா பாண்டியன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் பல்வேறு அமைப்புகளின் யாதவ சொந்தங்களே, என்னுடன் வருகை புரிந்திருக்கும் எங்கள் மாவட்டத்தின் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று எனக்கு இந்த உண்ணாவிரத மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி, நமது குறிக்கோள் ஒன்றுதான். நமது குழந்தைகள் கல்விகளிலும் வேலைவாய்ப்புகளிலும் எதிர்காலத்தில் முன்னேற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராடி அடுத்தடுத்து தலைவர் அறிவிக்கும் போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை செல்லவும் தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆட்சியாளர்கள் நமது சமுதாயத்தை உரிய பங்கீடை அளிப்பார்கள். அடுத்ததாக இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு முடிந்த பிறகு நமக்குரிய அங்கீகாரம் ஓரளவுக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறோம். அதுமாரி ஜாதி வாரி கணக்கெடுக்க வரும்போது நமது சொந்தங்கள் எல்லாரும் கோனாறு இடையரு அது இதுன்னு எந்த இதுவும் சொல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக யாதவர் அப்படின்னு அதை பதிவு பண்ண வேண்டும். அவங்க பதிவு பண்ணதை லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் பதிவு பண்ண பிறகு நம்மள்ட்ட காட்டுவாங்க, ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க. அதில் கரெக்டாக பதிவு பண்ணியிருக்கீங்களே விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அந்த யாதவ மகாசபையை சேர்ந்த நிர்வாகிகள் தங்களோட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் இதை விழிப்புணர்வாக ஒரு துண்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ணி அந்தந்த பகுதியில் ஒரு விழிப்புணர்வு பண்ண வேண்டும். அடுத்ததாக தலைவர் இப்போ முதல் முறையாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் போராட்டம் அறிவித்திருக்கிறார். இதுக்கு அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. அடுத்ததாக தலைவர் அறிவிக்கும் போராட்டத்திற்கும் நாம் சிறை செல்லும் போராட்டமும் சாலை மறியல் போன்ற போராட்டங்கள் நடத்தினால்தான் அரசின் கவனத்திற்கு செல்ல முடியும். எல்லோருமே அறவழியில் நடத்தணும், வன்முறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. வன்முறை சொல்லலை, அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நாம் சாலை மறியல் போராட்டம் போன்ற மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினால்தான் நமது யாதவ சொந்தங்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் சிறை செல்ல தயாராக இருந்தால்தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு நம் மீது ஒரு உள்ள நம்ம பலம் என்னன்னு தெரியும். நம்ம பலத்தை காட்டி தான் இந்த மிகவும் பிற்பட்ட பட்டியலில் நம்ம சேரணுங்கிறது என்னோட கருத்து. இந்த மேடையில் என்னை பேச வாய்ப்பு அளித்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த இனிய காலை வேளையிலிருந்து கூடியிருக்கும் குழுமிருக்கும் எம்குல யாதவ சொந்தங்களே, இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு தலைமை தாங்கி இந்த ஒரு மாபெரும் அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் எங்களது தேசிய தலைவர் டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்களே, இந்த அறப்போராட்டத்திற்கு வருகை புரிந்து சென்றிருந்த கோபாலகிருஷ்ணன் யாதவ் அவர்களே, மலேசியா பாண்டியன் யாதவ் அவர்களே, காந்தையா யாதவ் அவர்களே மற்றும் பூபதி யாதவ் அவர்களே ஆகிய அனைவருக்கும் வணங்கி, இந்த அறப்போராட்டம் ஏன் இங்கு நடைபெறுகிறது, நாம் என்ன சாதித்தோம், நாம் இந்த சமுதாயத்திற்கு பிறந்து என்ன சாதித்தோம், சமுதாயத்தில் பிறந்துட்டோம், சமுதாயத்துக்காக வாழ்ந்தோம், சமுதாய நலனை நாம் மேற்கொண்டோம் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டும். இப்போது இந்த நம்ம சமுதாயம் தான் மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்காததால் என்ன நிலைமைக்கு கீழ்த்தள்ளப்பட்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்தது. இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு சமுதாயம் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னேற்றம் அடைந்தால்தான் அந்த சமுதாயம் வளர்ச்சி அடையும். அது கண்கூட 84லேருந்து இந்த தேதியிலும் 2012 வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடையிருக்குன்னு பார்க்கும்போது
அந்த சமுதாயம் வந்து மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டதால் தான் வளர்ச்சி அடைந்தது. நாம் எந்த சமுதாயத்தையும் குறை கூறவில்லை, நாம் யாருக்கும் இது பண்ணலை. ஆனால் வந்து எங்களுக்கு எங்களுடைய உரிமையை கொடுங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஒரே சமுதாயம் யாதவ் சமுதாயம் என்பது யாராலும் மறுக்க முடியாது, யாரும் அந்த இது பண்ண முடியாது. ஏன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இந்த தமிழ்நாட்டிலும் சரி, நமக்கு வந்து 234 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் ஆனால் வந்து உரிய பிரதிநிதித்துவம் இன்று வரை எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கவில்லை. இதுவரை இருந்த இதில் யாருமே எதுவுமே நமக்கு வந்து நம்மளை வந்து கண்டுகொள்ளலை. எந்த அரசு வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். ஏன்னா வந்து ஏன் நம்ம சமுதாயத்தில் இவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம்னா நமக்கு உரிய அங்கீகாரம் எந்த அரசும் கொடுக்கவில்லை. நம்மை மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்தால் மட்டுமே வந்து நமக்கு உரிய, ஏன்னா வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ரிசர்வேஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க. ரிசர்வேஷன் வந்துட்டப்புறம் ஒரு ரிசர்வேஷன் கொடுத்தப்புறம் ஒவ்வொரு ஜாதியும் வந்து அவங்கவுங்க ரிசர்வேஷனில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் வந்து நம்ம மட்டும் வந்து பிசியில் வந்து இருக்கிற எல்லா ஜாதியோடு நம்ம போராட வேண்டியிருக்கு. போராடி தளர்ந்துட்டோம். இனிமேலும் நம்ம போராடி நம்ம வந்து இனிமேலும் நம்ம போராட்டம் வந்து மிகவும் வந்து எழுச்சி அடையணும். அந்த எழுச்சி அடையிறதுக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக தான் வந்து கடந்த 5 வருடங்களாக பல்வேறு போராட்டங்களை நடத்த நம்ம தேசிய தலைவர் டாக்டர் தேவநாதன் யாதவ் வந்து இன்னைய தேதியில் வந்து இந்த உண்ணாவிரதம் போராட்டத்தில் வந்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இந்த நமது எழுச்சிக்கு முடிவாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். நாம் அனைவரும் வந்து இந்த அரசு நமது கோரிக்கையை நிறைவேற்றி மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்கும் என்று நம்புவோமாக என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாதவ மகாசபையினுடைய தேசிய தலைவரும் வின் தொலைக்காட்சியினுடைய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்களை தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலே மனதார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு உதவிகளை பல்வேறு விதமாக செய்து கொண்டிருக்கும் டாக்டர் தேவநாதன் யாதவ் வின் தொலைக்காட்சியின் மூலமாக ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்களை உருவாக்கி பல்வேறு அச்சு மற்றும் ஊடக நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அதேபோல் இந்த யாதவ மகாசபையையும் யாதவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்க வேண்டும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் யாதவர்களுக்கு இடஒதுக்கீடு கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே இந்த உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை மாற்றி யாதவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறுவார் என்று தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.